ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகானசில் வந்து இன்றைக்கி என்ன நடக்கும் தான் பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே உட்காந்துருக்கும்போது விஜய் அவங்க பாட்டி வந்து வராங்க. வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டைவர்ஸ் பேப்பர் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி கையெழுத்து போடு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து என் பேரனோட வாழ்க்கை வந்து நீ வர வேண்டாம் அப்படின்றக்காக தான் கையெழுத்து போடுறக்காக வந்து டைவர்ஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அவனுக்கு தெரியாமல் எப்படி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கேட்க, அவனுக்கு தெரியும் எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ நம்ம விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, என் குழந்தைய வந்து என்கிட்ட பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லியிருப்பாரு. அதை வந்து நினச்சி பார்க்குறாங்க காவேரி. நினச்சி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க பாட்டி வந்து அப்படியே வந்து சொல்கிறாங்க, காசு வேணால் உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோ வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து என்னை இப்படி கேவலப்படுத்துறியா அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கையெழுத்து போட்டு குடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து போயிடுவாங்க. நாளைக்கு நாங்கள் வருவோம், நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பாட்டி அவங்க சுற்றி வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் கால் வந்து பண்ணி ரொம்ப வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ விஜய் வந்து எடுக்கவே இல்லை. எடுக்கலன்றோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குமரன் வந்து காவேரிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, அவர் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்து வேணும்னு நினைக்கிறவ அன்றைக்கி அவங்க வந்து கூப்பிடும்போது விஜய் வந்து கூப்பிட்றப்பே நீ போயிருக்கணும் தானே, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, அன்றைக்கும் போகாமல் இருந்துட்டு இப்போயும் நீ கழுத்து போட மாட்டேங்க, அப்போ உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. நான் வந்து போகணுன்னு தான் கிளம்புனேன், அதுக்குள்ளே உங்கள் பாட்டி வந்து என்னை கோயிலில் பார்த்து நீ வரக்கூடாது, உன்னையால் என் பேரனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாளைக்கு ப்ரோமோவில் வந்து நடக்க போகிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கடைசியில் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வீட்டில் ஃபேமிலிகிட்ட வந்து நம்ம காவேரி வந்து உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க. ஸோ அவ்வளோதான் சீரியல். ஸோ ஓகே பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பை பை.